हेलो दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। इनकी நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கான்வர்சேஷன் ரெகார்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கான்வர்சேஷன் அப்படினா ப்ராப்பர்ட்டி டீலர் அண்ட் கஸ்டமர் குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறைய நார்த் இந்தியன்ஸ் இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வீட்டு வாடகைக்கு வரும்போது அந்த டைமில் இந்த கான்வர்சேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, நீங்கள் வாடகைக்கு வீடு தேடுதீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஹக் அப்படின்னா கஸ்டமர் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டீலர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ஹாய் ஹலோ இல்லை குட் மார்னிங் ஏதாவது சொல்லுவோம். ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நமஸ்தே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நமஸ்தே. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலை வணக்கம், வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாங்க உட்காருங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதே ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குட் மார்னிங் சார், இல்லைனா நமஸ்தேன்னு கூட சொல்லலாம். ஆइए बैठिए जी कहिए. ஆइए அப்படின்னா வாங்க அப்படின்ட்டு அர்த்தம். बैठिए அப்படின்னா உட்காருங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஜி கஹியே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஜி அப்படின்ற இந்த வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ரெஸ்பெக்டுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மரியாதையாக ஒருத்தவங்களை கூப்பிடும் போது இந்த ஜி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குட் மார்னிங், வாங்க உட்காருங்க சொல்லுங்கள். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், குட் மார்னிங் சார், ஆइए बैठिए जी कहिए. அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க எனக்கு வாடகைக்கு வீடு வேணும், எனக்கு வாடகைக்கு வீடு வேணும். இந்த சென்டென்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் பார்த்துடலாமா. முझे किराए पर मकान चाहिए. मुझे किराए पर मकान चाहिए. मुझे அப்படின்னா எனக்கு, கிராயே பர் மக்கான் அப்படின்னா வாடகைக்கு வீடு அப்படின்ட்டு அர்த்தம். கிராயே அப்படின்னா வாடகை, மக்கான் அப்படின்னா வீடு. ஸோ வாடகைக்கு வீடு அப்படின்னு சொல்கிறப்ப கிராயே பர் மக்கான், சாயே அப்படின்னா வேணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ எனக்கு வாடகைக்கு வீடு வேணும், ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे किराए पर मकान चाहिए. मुझे किराए पर मकान चाहिए. அடுத்து ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்குறாங்க எந்த இடத்துல வேணும், எந்த இடத்தில், ஷார்ட்டாக எந்த இடத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜி கிஸ் ஜகஹ. ஜி கிஸ் ஜகஹ. ஜி அப்படின்றது மரியாதைக்கான வார்த்தை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிஸ் ஜகஹ அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ எனக்கு வாடகை வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டி டீலர் என்ன கேட்குறாங்க, எந்த இடத்துல வேணும், ஹிந்தியில் ஜி கிஸ் ஜகஹ. கஸ்டமர் சொல்கிறாங்க காந்தி நகரில். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் காந்தி நகர்னு. எனக்கு காந்தி நகரில் வீடு வேணும். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறாங்க காந்தி நகரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காந்தி நகரில். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்குறாங்க சரி உங்கள் பேரை சொல்ல முடியுமா, இல்லை உங்கள் பேரை சொல்கிறீங்களா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் பேரை சொல்கிறீங்களா, ஹிந்தியில் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஜரா அப்னா நாம் பத்தாயேங்கே. ஜரா அப்னா நாம் பத்தாயேங்கே. அப்னா நாம் அப்படின்னா தங்கள் பெயர், உங்கள் பெயர் அப்படின்ட்டு. சொல்ல முடியுமா, அதை சொல்கிறீங்களா அப்படின்றதுக்கு பத்தாயேங்கே அப்படின்னு கேட்குறது. ஓகே, ஸோ உங்கள் பேரை சொல்கிறீங்களா, ஹிந்தியில் ஜரா அப்னா நாம் பத்தாயேங்கே. ஜரா அப்னா நாம் பத்தாயேங்கே. ஜரா அப்னா நாம் பத்தாயேங்கே. கஸ்டமர் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பேர் எடுத்துருக்கேன். கஸ்டமர் சொல்கிறாங்க கணேஷ். கணேஷ். அடுத்து ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்குறாங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க. அவங்க பேர் கேட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஜி ஆப் கியா காம் கர்த்தே ஹேன். ஆப் அப்படின்னா நீங்கள், கியா காம் அப்படின்னா என்ன வேலை, கர்த்தே ஹேன் செய்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், ஜி ஆப் கியா காம் கர்த்தே ஹேன். ஜி ஆப் கியா காம் கர்த்தே ஹேன். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நான் என்பி இண்டஸ்ட்ரீஸில் உதவி மேலாளராக இருக்கிறேன், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்பி இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே என்பி இண்டஸ்ட்ரீஸ் மே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹூம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சஹாயக் பிரபந்தக். ஓகேவா, சஹாயக் பிரபந்தக். ஸோ நான் என்பி இண்டஸ்ட்ரீஸில் உதவி மேலாளராக இருக்கேன், ஹிந்தியில் மே என்பி இண்டஸ்ட்ரீஸ் மே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹூம். ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்குறாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ளாட் வேணும், இல்லை இன்னொரு டைப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ளாட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுக்குமே ஹிந்தியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆப் கைசா ஃப்ளாட் சாத்தே ஹேன். ஆப் கைசா ஃப்ளாட் சாத்தே ஹேன். ஓகே, எந்த மாதிரியான ஃப்ளாட் விரும்புகிறீங்க, இல்லை எந்த மாதிரியான ஃப்ளாட் வேணும், இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், ஆப் கைசா ஃப்ளாட் சாத்தே ஹேன். அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க எனக்கு 2 படுக்கை அறை கொண்ட வரைதல், சாப்பாட்டு அறை மற்றும் சமையலறை கொண்ட ஃப்ளாட் வேணும். எனக்கு 2 கழிப்பறை மற்றும் ஒரு நல்ல பால்கனி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துட்டேன் ஸோ தட் உங்களுக்கு எப்போது பேசும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா. मुझे 2 बेडरूम का ड्राइंग डाइनिंग और किचन वाला फ्लैट चाहिए.
அப்படின்னா எனக்கு 2 பெட்ரூம் அண்ட் டைனிங் ஒரு கிச்சன் வாலா ஃப்ளாட் चाहिए வேணும் அப்படின்னு சொல்கிறது. चाहिए அப்படின்னா வேணும் அப்படின்ட்டு அர்த்தம். டாய்லெட் मुझे 2 चाहिए, டாய்லெட் எனக்கு 2 வேணும். 2 चाहिए அப்படின்னா 2 வேணும் அப்படின்ட்டு அர்த்தம். और एक अच्छी बालकनी भी, एक அப்படின்னா ஒன்று, ஒரு நல்ல பால்கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஏக் அப்படின்னா ஒன்று, அச்சி அப்படின்னா நல்ல, பால்கனி பி. ஓகே, ஒரு அச்சி பால்கனி பி அப்படின்னா ஒரு நல்ல பால்கனி வேணும் அப்படின்ட்டு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ मुझे 2 बेडरूम का ड्राइंग, डाइनिंग और किचन वाला फ्लैट चाहिए, टॉयलेट मुझे 2 चाहिए और एक अच्छी बालकनी भी. ओके, टॉयलेट मुझे 2 चाहिए और एक अच्छी बालकनी भी அப்படின்னா பால்கனியும் அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்குறாங்க உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப்கா பட்ஜெட் கியா ஹோகா, ஆப்கா பட்ஜெட் கியா ஹோகா அப்படின்னா உங்கள் பட்ஜெட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்கா பட்ஜெட் கியா ஹோகா, உங்கள் பட்ஜெட் என்ன, ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் ஆப்கா பட்ஜெட் கியா ஹோகா. இது எதுக்காக கேட்குறோன்னா நீங்கள் எந்த விலையில் வாடகை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறது தான். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க ஒரு 3000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா கரீப் 3000 रुपये महीना, கரீப் 3000 रुपये महीना. கரீப் 3000 அப்படின்னா சுமார் ஒரு 3000 ரூபாய் அப்படின்ட்டு அர்த்தம். மஹீனா அப்படின்னா மாதம். ஓகே, மாதத்தை ஹிந்தியில் மஹீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுமார் ஒரு 3000 ரூபாய் மாதத்துக்கு அப்படின்னா கரீப் 3000 रुपये महीना அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்குறாங்க எந்த தளம் வேண்டும், அதாவது எந்த ஃப்ளோர் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கौनसा ஃப்ளோர் चाहिए, कौनसा ஃப்ளோர் चाहिए, எந்த தளம் வேண்டும், எந்த ஃப்ளோர் வேணும், ஹிந்தியில் कौनसा ஃப்ளோர் चाहिए. कौनसा அப்படின்னா எந்த அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா, ஃப்ளோர் चाहिए எந்த ஃப்ளோர் வேண்டும், कौनसा ஃப்ளோர் चाहिए. அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க முடிந்தால் முதல் தளம் வீடு காற்றோட்டமாகவும் சூரிய ஒளி படும் வகையிலும் நல்ல சுற்றுப்புறத்திலும் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வேணும், நல்ல காத்தோட்டமாக இருக்கணும், வேறு சூரிய ஒளி படுற மாதிரி நல்ல சுற்றுப்புறத்துலேயும் நல்லா இருக்கணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா हो सके तो पहला, हो सके तो पहला. இதுக்கு அர்த்தம் என்னென்னா முடிஞ்சால் தளம், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, முடிஞ்சால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்றோம்ல, அதை ஹிந்தியில் हो सके तो पहला. மகான் ஹவாதார், அதாவது வீடு காற்றோட்டமாகவும்க்கு ஹிந்தியில் ஹவாதார். ஓகே, குலி தூப் வாலா அப்படின்னா சூரிய ஒளி படும் வகையிலும் அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் நல்ல சுற்றுப்புறத்திலும் இருக்க வேண்டும், அதாவது அச்சே படோஸுமே ஹோனா செய்ய. இந்த படோஸ் அப்படின்றது பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறோம்ல, அதுதான் படோஸ். ஓகே, ஸோ அச்சே படோஸ்மே ஹோனா செய்ய, சுற்றுப்புறத்திலும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அச்சே படோஸ்மே ஹோனா चाहिए. ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாமா. முடிஞ்சால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு காற்றோட்டமாகவும் இருக்கணும், சூரிய ஒளி படும் வகையிலும் இருக்கணும், நல்ல சுற்றுப்புறத்திலும் இருக்க வேண்டும். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா हो सके तो पहला मकान हवादार खुली धूप वाला और अच्छे पड़ोस में होना चाहिए. ओकेवा, हो सके तो पहला मकान हवादार खुली धूप वाला और अच्छे पड़ोस में होना चाहिए. நெக்ஸ்ட்டு டீலர் கேட்குறாங்க வீட்டை எப்போ பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மகான் கப் தேக்னா சாத்தே ஹேன், மகான் கப் தேக்னா சாத்தே ஹேன். மக்கான் அப்படின்றது வீடு தெரிஞ்சிருக்கும், கப் அப்படின்னா எப்போது, தேக்னா சாத்தே ஹேன் அப்படின்னா பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ வீட்டை எப்போது பார்க்க விரும்புகிறீங்க, மக்கான் கப் தேக்னா சாத்தே ஹேன், மக்கான் கப் தேக்னா சாத்தே ஹேன். அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க உங்களால் எவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா நான் இந்த மாத கடைசிக்குள்ளே நான் வீடை மாற்றணும். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜித்னி ஜல்தி ஆப் திகா சக்கேன், ஜித்னி ஜல்தி ஆப் திகா சக்கேன் அப்படின்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியுமோ அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா, தேக்கியே முझे इस महीने के अंत तक मकान ज़रूर बदलना है. ஒன்றா பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜித்னி ஜல்தி ஆப் திகா சக்கேன், ஜித்னி ஜல்தி அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம், ஆப் திகா சக்கேன்னா உங்களால் காட்ட முடியுமோ, ஜித்னி ஜல்தி ஆப் திகா சக்கேன் அப்படின்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியுமோ அப்படின்ட்டு அர்த்தம். தேக்கியே முझे அப்படின்னா பாருங்கள் எனக்கு, மைனேக்கே அந்த தக் மாத கடைசிக்குள்ளே, மக்கான் அதாவது வீடு, ஜரூர் பதல்னா ஹை கண்டிப்பாக மாறணும், இந்த மாத கடைசிக்குள்ளே நான் வீடை மாற்றணும். அதான் தேக்கியே முझे மைனேக்கே அந்த தக் மக்கான் ஜரூர் பதல்னா ஹை.
ஓகேவா. ஏனென்றால் நான் இந்த மாத இறுதிக்குள் வீட்டை மாற்ற வேண்டும். அதுதான் ஹிந்தியில் देखिए मुझे महीने के अंत तक मकान जरूर बदलना है. இப்போ இந்த ஜரூர் बदलना है அப்படின்னா கண்டிப்பாக நான் மாறி ஆகணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, மகான் ஜரூர் बदलना है அப்படின்னா வீடு கண்டிப்பாக மாறணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா. ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் காட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா இந்த மாத கடைசிக்குள்ள நான் வீடு மாறும். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், जितनी जल्दी आप दिखा सके देखिए मुझे महीने के अंत तक मकान ज़रूर बदलना है. जितनी जल्दी आप दिखा सकें देखिए मुझे महीने के अंत तक मकान ज़रूर बदलना है. அதுக்கு டீலர் சொல்கிறாங்க, சரி உங்கள் அட்ரஸ் மற்றும் फ़ोन नंबर எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, अच्छा आप मुझे अपना पता और टेलीफोन नंबर नोट करवा दीजिए. अच्छा அப்படின்னா சரி, நல்லது அப்படின்ட்டு அர்த்தம். आप मुझे अपना पता, आप मुझे அப்படின்னா நீங்கள் எனக்கு, अपना पता அப்படின்னா உங்களோட அட்ரஸ், पता அப்படின்னா அட்ரஸ், ஓகேவா. और टेलीफोन नंबर नोट करवा दीजिए. ஸோ சரி உங்கள் முகவரி மற்றும் டெலிஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்க. ஹிந்தியில் अच्छा आप मुझे अपना पता और टेलीफोन नंबर नोट करवा दीजिए. அண்ட் அதே மாதிரி கஸ்டமரும் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எப்படி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது போட்டிருக்கேன். C894 அப்தாத்பூர், என் தொலைபேசி எண் 75134550. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து டீலர் சொல்கிறாங்க, சரி கணேஷ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட்டாக கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ठीक है गणेश साहब मुझे थोड़ा सा वक्त दीजिए मैं आपके लिए अच्छा सा फ्लैट ढूंढ लूँगा. ठीक है அப்படின்னா சரி, கணேஷ் சாஹாப் அப்படின்னா கணேஷ் சார், இல்லைன்னா ஒரு மரியாதைக்கு அந்த சாப் அப்படின்னு சொல்கிறோம். முஜே தோடாசா வக்த் தீஜியே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. வக்த் அப்படின்னா நேரம், ஓகேவா. மே ஆப்கே லியே அச்சாசா ஃப்ளாட் ढूंढ लूँगा. மே ஆப்கே லியே அப்படின்னா நான் உங்களுக்கு, அச்சாசா அப்படின்னா நல்ல, ஃப்ளாட் டூண்ட் தூங்கா அப்படின்னா கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாமா. சரி கணேசன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட் கண்டுபிடிச்சி தரேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ठीक है गणेश साहब मुझे थोड़ा सा वक्त दीजिए मैं आपके लिए अच्छा सा फ्लैट ढूंढ दूँगा. ओकेवा. ठीक है गणेश साहब मुझे थोड़ा सा वक्त दीजिए मैं आपके लिए अच्छा सा फ्लैट ढूंढ दूँगा. ओके. நெக்ஸ்ட் கஸ்டமர் கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம்ன்றத விட எவ்வளோ நாள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், கித்னா சமய் லகேகா, கித்னா சமய் லகேகா. ஸோ எவ்வளவு நேரம் அப்படின்றது தான் ஹிந்தியில் கித்னா சமய். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறப்போ கித்னா சமய் லகேகா அப்படின்ட்டு கேட்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும், கித்னா சமய் லகேகா. அடுத்து ப்ராப்பர்ட்டி டீலர் சொல்கிறாங்க, நான் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளே அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, मैं 1-2 दिन में ही आपसे संपर्क करूँगा. मैं 1-2 दिन में ही आपसे संपर्क करूँगा. मैं அப்படின்னா நான், मैं அப்படின்றது அந்த சவுண்ட் வரும், இன் சவுண்ட் வரும். அடுத்து 1-2 दिन में ही அப்படின்னா 1-2 நாட்களில் அப்படின்ட்டு அர்த்தம். ஆப்சே சம்பர்க் கருங்கா அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அர்த்தம். சம்பர்க் அப்படின்றதாங்க காண்டாக்ட், தொடர்பு, ஓகேவா. ஸோ நான் 1 இல்லை 2 நாட்களில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். ஹிந்தியில் मैं 1-2 दिन में ही आपसे संपर्क करूँगा. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். मैं 1-2 दिन में ही आपसे संपर्क करूँगा. அதுக்கு கஸ்டமர் சொல்கிறாங்க, சரி உங்கள் கமிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, ठीक है आपका कमीशन क्या है. ठीक है आपका कमीशन क्या है. ठीक है அப்படின்னா சரி, உங்கள் கமிஷன் என்ன, आपका कमीशन क्या है. சரி உங்கள் கமிஷன் என்ன, ठीक है आपका कमीशन क्या है. क्या है அப்படின்னா என்ன, आपका कमीशन क्या है. அடுத்து டீலர் சொல்கிறாங்க, எனக்கு 2 மாத வாடகை சார். எனக்கு அது வந்து ஷார்ட்டாக சொல்கிறாங்க, எனக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 2 மாத வாடகை சார், ஷார்ட்டாக 2 மாத வாடகை சார் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் जी 2 महीने की किराया. जी 2 महीने का किराया. जी அப்படின்றது ரெஸ்பெக்ட், 2 महीने का அப்படின்னா 2 மாத, கிராயா அப்படின்னா வாடகை, ஓகேவா. கஸ்டமர் சொல்கிறாங்க, சரி சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. சரி சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், अच्छा चलता हूँ जरा जल्दी कुछ कीजिए.
अच्छा चलता हूँ जरा जल्दी कुछ कीजिए. अच्छा चलता हूँ அப்படின்னா சரி வரேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஜரா ஜல்தி குச் கீஜியே அப்படின்னா ஏதாவது சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஜல்தி குச் அப்படின்னா சீக்கிரமாக, கீஜியே அப்படின்னா ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து டீலர் சொல்கிறாங்க, சரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், போயிட்டு வாங்க. சரி கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜி அப் பில்குல் ஃபிக்கர் மத் கரேன். ஜி ஆப் பில்குல் ஃபிக்கர் மத் கரேன். ஆப் அப்படின்னா நீங்கள், பில்குல் ஃபிக்கர் மத் கரேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேவா, கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்து விடுதாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனலை அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ, பை. லைக் பண்ண, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை.